உலகிலேயே மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு அமெரிக்கா. ஆனால் கடந்த 40 ஆண்டுகளாக அமெரிக்காவால் அடக்க முடியாத, அச்சுறுத்த முடியாத ஒரு நாடு எது தெரியுமா? அதுதான் ஈரான். ஒருவேளை அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் வெடித்தால், ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தானில் நடந்தது போல அமெரிக்கா எளிதாக வெற்றி பெற்றுவிடுமா? அல்லது அமெரிக்காவின் சரித்திரம் ஈரானின் மலையிடுக்குகளில் புதைக்கப்படுமா? புவிசார் அரசியல் வல்லுநர்கள் ஏன் ஈரானை தொடுவது அமெரிக்காவிற்கு ஒரு தப்புலை முயற்சி என்று எச்சரிக்கிறார்கள். வாருங்கள், ஆழமாக அலசுவோம். மத்திய கிழக்கின் இதயம் என்று அழைக்கப்படும் ஈரான் இன்று உலக அரசியலில் ஒரு மிக முக்கியமான புள்ளியில் நிற்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரேலுடனான மோதல், மறுபக்கம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஈரான் எப்படி இன்னும் ஒரு வல்லரசாக அந்த பிராந்தியத்தில் நீடிக்கிறது? அமெரிக்கா நினைத்தால் ஈரானை ஒரே நாளில் தரைமட்டமாக்க முடியும் என்று பலர் நினைக்கலாம். ஆனால் போர் என்பது வெறும் குண்டுகளை போடுவது மட்டுமல்ல. அது புவியியல், பொருளாதாரம், நிழல் யுத்தங்கள், ப்ராக்சி வார்ஸ் மற்றும் உலக நாடுகளின் ஆதரவு என பல அடுக்குகளை கொண்டது. இந்த வீடியோவில் அமெரிக்கா ஏன் ஈரானுடன் போர் செய்ய தயங்குகிறது என்பதையும், ஒருவேளை போர் நடந்தால் அமெரிக்கா தோற்பதற்கான வாய்ப்புகள் ஏன் அதிகம் என்பதையும் விரிவாக பார்க்க போகிறோம். ஈரானின் இன்றைய நிலையை புரிந்து கொள்ள நாம் 1979க்கு செல்ல வேண்டும். அதுவரை அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பனாக இருந்த ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவின் பரம எதிரியாக மாறியது. புவியியல் அமைப்பு. ஈரானின் நிலப்பரப்பு அதன் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண். இது கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய 3 நாடுகளையும் சேர்த்தால் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது ஈரான். ஈரானை சுற்றி சாக்ரோஸ் மற்றும் அல்போர்ஸ் மலைத்தொடர்கள் உள்ளன. இந்த மலைகள் ஒரு இயற்கை மதில் சுவர் போல ஈரானை பாதுகாக்கின்றன. ஈராக் சமவெளியில் அமெரிக்கா டேங்கிகள் வேகமாக முன்னேறியது போல ஈரானின் மலைப்பாங்கான பகுதிகளில் முன்னேறுவது சாத்தியமே இல்லை. ஈரான்-ஈராக் போர் பாடம். 1980களில் சதாம் ஹுசைனின் ஈராக் அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரான் மீது போர் தொடுத்தது. 8 ஆண்டுகள் நடந்த அந்த போரில் ஈரான் ஒரு அங்குல நிலத்தை கூட விட்டுக் கொடுக்கவில்லை. அந்த போர் ஈரானுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது. யாரையும் நம்பாதே, உனது ஆயுதங்களை நீயே தயாரி. இன்று ஈரான் வைத்திருக்கும் ஏவுகணை தொழில்நுட்பம் அந்த வைராக்கியத்தில் பிறந்ததுதான். இன்று ஈரான் வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல, அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் என்ற அமைப்பின் தலைவன். லெபனானில் ஹிஸ்புல்லா, உலகின் வலிமையான அரசு சாரா இராணுவம். ஏமனில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள், செங்கடலில் உலக வர்த்தகத்தையே அச்சுறுத்தும் வல்லமை கொண்டவர்கள். ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள ஆயுத குழுக்கள். இந்த குழுக்கள் அனைத்தும் ஈரானின் நேரடி ஆதரவில் இயங்குகின்றன. அமெரிக்கா ஈரான் மீது ஒரு குண்டு போட்டால் இந்த அனைத்து அமைப்புகளும் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும். இதுதான் ஈரானின் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் எனப்படும் முன்கூட்டிய பாதுகாப்பு உத்தி. அமெரிக்கா ஈரானை வீழ்த்த முடியாததற்கு காரணமான 4 முக்கிய காரணிகளை பார்ப்போம். சமச்சீரற்ற போர்முறை. அமெரிக்காவிடம் அதிநவீன F-35 விமானங்கள் இருக்கலாம். ஆனால் ஈரானிடம் ஆயிரக்கணக்கான மலிவான காமிகாசே ட்ரோன்கள் மற்றும் அதிவேக ஏவுகணைகள் உள்ளன. 2002இல் அமெரிக்க இராணுவம் மிலனியம் சேலஞ்ச் என்ற ஒரு போர் பயிற்சியை செய்தது. அதில் ஈரானை போன்ற ஒரு சிறிய நாடு அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை எப்படி மூழ்கடிக்க முடியும் என்று சோதித்தார்கள். முடிவில் அமெரிக்காவின் கடற்படை படுதோல்வியடைந்தது. ஈரானின் சிறிய படகுகள் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை முறியடித்தன. ஹார்முஸ் ஜலசந்தி. இதுதான் ஈரானின் கில் ஸ்விட்ச். உலகின் 20% முதல் 30% வரையிலான கச்சா எண்ணெய் இந்த குறுகிய கடல் வழியாகத்தான் செல்கிறது. போர் தொடங்கினால் ஈரான் இந்த வழியை மூடிவிடும் அல்லது அங்கே கண்ணி வெடிகளை வைக்கும். இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $200 தாண்டும். இது அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் நிலைகுலையச் செய்யும். அமெரிக்க மக்கள் பணவீக்கத்தால் வீதிக்கு வருவார்கள். 3. ஏவுகணை பலம். மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய ஏவுகணை சேமிப்பு ஈரானிடம்தான் உள்ளது. அமெரிக்காவின் பேட்ரியட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் கூட ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் தடுத்து நிறுத்த முடியாது. இஸ்ரேலின் அயன் டோம் கூட ஈரானின் அதிவேக ஏவுகணைகளுக்கு முன்னால் திணறும் என்பதை சமீபத்திய தாக்குதல்கள் காட்டுகின்றன. 4. ஆக்கிரமிப்பு சாத்தியமற்றது. ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகள் போரிட்டு $2 டிரில்லியன் செலவழித்து இறுதியில் தாலிபான்களிடமே நாட்டை ஒப்படைத்துவிட்டு அமெரிக்கா வெளியேறியது. ஆப்கானிஸ்தானை விட ஈரான் 4 மடங்கு பெரியது, மக்கள் தொகையிலும் அதிகம். ஈரானை ஆக்கிரமிக்க அமெரிக்காவிற்கு குறைந்தது 10 லட்சம் வீரர்கள் தேவைப்படுவார்கள். அத்தனை வீரர்களை அனுப்ப அமெரிக்க பொதுமக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். ஈரான் இன்று தனித்து இல்லை, உலக அரசியல் களம் மாறிவிட்டது.
ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவும் ஈரானும் மிக நெருங்கிய இராணுவ கூட்டாளிகளாக மாறிவிட்டன. ஈரான் ரஷ்யாவிற்கு ட்ரோன்களை வழங்குகிறது. பதிலுக்கு ரஷ்யா ஈரானுக்கு அதிநவீன சுகோய் 35 போர் விமானங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வழங்க வாய்ப்புள்ளது. சீனா ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீனா கண்டுகொள்ளதே இல்லை. ஈரானின் எண்ணெயை சீனா தொடர்ந்து வாங்குகிறது. மேலும் $400 பில்லியன் முதலீட்டு ஒப்பந்தம் மூலம் ஈரானின் பொருளாதாரத்தை சீனா தாங்கி பிடிக்கிறது. இந்தியாவிற்கு ஈரான் ஒரு முக்கியமான எரிசக்தி கூட்டாளி மற்றும் சாபஹார் துறைமுகம் மூலம் மத்திய ஆசியாவிற்கு செல்லும் நுழைவாயில். எனவே ஈரான் மீதான ஒரு போர் இந்தியாவையும் கடுமையாக பாதிக்கும். சினாரியோ 1 வரையறுக்கப்பட்ட வான்வழி தாக்குதல். அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தலாம். ஆனால் இது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சில ஆண்டுகள் தள்ளி போடுமே தவிர முழுமையாக அழிக்காது. மாறாக இது ஈரானை இன்னும் வேகமாக அணு ஆயுதம் தயாரிக்க தூண்டும். சினாரியோ 2 முழு அளவிலான போர். இது நடந்தால் அது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும். இஸ்ரேல், சவுதி அரேபியா, லெபனான், ஏமன் என ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் போர்க்களமாகும். அமெரிக்க பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். இறுதியில் அமெரிக்கா ஈரானின் ஆட்சியை கவிழ்த்தாலும் அங்கே ஏற்படும் உள்நாட்டு போரை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது. சினாரியோ 3 இராஜதந்திர தீர்வு. இதுதான் மிகவும் சாத்தியமான மற்றும் புத்திசாலித்தனமான வழி. ஆனால் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கும் ஆழமான அவநம்பிக்கை இதை தடுக்கிறது. சுருக்கமாக சொன்னால், அமெரிக்காவால் ஈரானை இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்த முடியும், ஆனால் ஈரானை முழுமையாக வெற்றி கொள்ள முடியாது. வியட்நாம், ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடம் ஒன்றுதான். ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பது எளிது, ஆனால் அந்த நாட்டை வெல்வது என்பது வேறு விஷயம். ஈரான் என்பது வெறும் ஒரு நாடல்ல, அது ஒரு சித்தாந்தம் மற்றும் புவியியல் கோட்டை. அமெரிக்கா ஈரானுடன் போருக்கு சென்றால் அது அமெரிக்காவின் சூப்பர் பவர் அந்தஸ்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடும். அதனால்தான் அமெரிக்காவின் அதிபர்கள் யாராக இருந்தாலும் ஈரான் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாகவே காய்களை நகர்த்துகிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தால் அது உலகத்தை எப்படி மாற்றும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புவிசார் அரசியல் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.